أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியில் நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்ப பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்பது குறித்த விவாதங்களை நாம் செய்து வருகிறோம். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலையும் நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்று ஒரு தரப்பார்களும், இல்லை இளைஞர்கள் தான் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று இன்னொரு தரப்பார்களும் தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக விதைய செய்திருக்கிறார்கள். பெரிதும் காரணம் யார்? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல நம்ம பார்த்தது நபி வழி திருமணத்தில் பெண் பார்ப்பது என்ன, பெண் பார்ப்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பெண்ணை பார் என்று சொன்னார்கள். ஒரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்பதுதான் நபி வழி. அந்த நபி வழிக்கு மாற்றமாக பெண்ணை பார்க்காமல் மனம் முடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அழகான முறையிலே சொன்னார்கள். அதே மாதிரி திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் தான். ஆனால் பெண் பார்க்கும் படலம் விஷயத்திலேயே ஏராளமான ஒப்பந்த மீறல்கள் நடைபெறுகிறது, நிறைய பித்அத்துகள் நடைபெறுகிறது. அதுல ஏராளமான விஷயங்களை செஞ்சு மார்க்கத்தில் உள்ளது போன்று ஒரு காரியங்களை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் ரொம்ப ஆணித்தரமான வாதங்களை இரண்டு தரப்பார்களும் வைத்தார்கள். நீங்கள் அதை பார்த்தீர்கள். ஆனால் நபி வழி என்பது இலகுவானது. பெண்ணை பார்த்து ஒரு மணமகன் மனம் முடிக்க வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், நீங்க பெண் அந்த பெண்ணும் கணவனை பார்க்க வேண்டும், மணமகனை பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கன்னி பெண்ணாக இருந்தால் அவளிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். அவள் மௌனமாக இருந்து விட்டால் அதை சம்மதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மனம் முடித்து விதவை நிலையில் அடைந்த பெண் மறுமணத்திற்காக ஒரு மணமகன் பார்க்கப்பட்டால் அப்போ அந்த பெண் வாய் திறந்து சொல்ல வேண்டும். இந்த நடைமுறை எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே இல்லாத ஒரு சூழலை பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது இலகுவாக இந்த திருமண வீட்டில் பெண் பார்க்கிறோம் என்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய ஏராளமான பித்அத்துகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இரண்டு தரப்பாரும் வேறு வேறு விதங்கள்ல சொன்னாலும் மார்க்கத்தில் இல்ல, அது செய்கிறது பெற்றோர், செய்கிறது இளைஞர்கள் என்று இரண்டு தரப்பாருடைய வாதமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நபி வழியின் அடிப்படையிலே இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை திருமணம் என்ன அப்படின்னு சொன்னால், வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு கணவன் தான், மணமகன் தான், மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கிறதா? நடைமுறையில் அப்பாறு செய்கிறார்களா? முஸ்லிம்கள் அப்படி செய்கிறார்களா? ஜமாத் தலைவர்கள் அதே மாதிரியான திருமணங்களுக்கு வழிவகை சூடுகிறார்களா? அல்லது ஹஸ்ரத்மார்கள் அது குறித்து பேசுகிறார்களா? வரதட்சணை வாங்குவது தவறு, அது செய்யக்கூடாது, அது நபி வழி அல்ல, குர்ஆனுக்கு மாற்றமானது என்று இமாம்கள் சொல்கிறார்களா? சமூகத்திலே ஏராளமான வரதட்சணைகள் மேலோங்கி கிடக்கிறது. ஆனால் வரதட்சணை என்பது மிகப்பெரிய வன்கொடுமை, பெரிய பாவமான ஒரு காரியம், மறுமையிலே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதையெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கும் போது, மார்க்க மீறல்களை செய்பவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் செய்யறாங்க, முஸ்லிம்கள் தான் செய்யறாங்க, ஹஸ்ரத்மார் தான் செய்யறாங்க. மூன்று முத்தவழி தான் அதற்கு எல்லா விதத்திலும் அடிகால் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த வரதட்சணை என்பது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய துரோகம், பெண் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய அநீதியை அது ஏற்படுத்துகிறது. அதனால் முதற்கன்னிகள் எந்த மாதிரியாக உருவாகிறார்கள், திருமணம் எவ்வாறு தடைபடுகிறது, தற்கொலைகள் அதன் மூலியமாக எவ்வளவு தற்கொலைகள் ஏற்படுகிறது, ஏழை குமர்களுடைய திருமணங்கள் எவ்வாறு நிறுத்தப்படுகிறது,
எத்தனை பெற்றோர்கள் பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து இஸ்லாமிய பார்வையில் விவாதிக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய வரதட்சணை, இவ்வளவு பெரிய கொடுமை, இவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான். பெரிய அளவில் பெற்றோர்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று இந்த தரப்பினர்களை வாதிக்க தயாராக இருக்கிறார்கள். இல்ல, பிள்ளைகள் தான் காரணம், பெற்றோர்கள் பெரிய காரணம் கிடையாது, பிள்ளைகள் தான் இதற்கு மிகப்பெரிய மூல ஆதாரமாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் தான் காரணம் என்கின்ற அந்த அடிப்படையிலே இளைஞர்கள் தான் காரணம் என்று இந்த அடிப்படை இவர்கள் வாதிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்ப முதலாவதாக இளைஞர்கள் தான் காரணம் என்ற இந்த அணியில இப்போ நம்ம கேட்போம். இளைஞர்களாக இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களே நாங்கள் தான் காரணம் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இரண்டாவதாக யாரும் இளைஞர்கள் பார்த்தா நீங்க உங்க பேரு புத்தரையா பார்த்து ஒரு நிமிஷம், உங்க வயசு 50, பசீர் பாய் உங்க வயசு அண்ணா உங்க வயசு நல்ல தெளிவா சொல்லுங்க, மைக்கில் சொல்ற மாதிரி சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க அவங்க பேசுற சொல்லுங்க. அது மனதளவுல இளைஞரா இருக்காங்க, மனதில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, மனதளவுல அல்லாஹ்வுடையவர்களால மனதில் யார் புதியவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? யாருமே கிடையாது, மனதில எல்லாரும் இளைஞர்கள் தான் இளைஞரா இருக்காங்க. என்னன்னு கேட்டா 30 வருடங்களுக்கு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பேசக்கூடிய பெற்றோர் தான் காரணம் என்ற தலைப்பின் கீழ் அவங்க பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா பெட்ரோல் விலை இப்ப 40 ரூபான்னு சொன்னா யாராவது ஏற்போமா? என்ன சொல்லுவான், எந்த காலத்துல இருக்கிற 100 ரூபாயா இப்ப 120 ரூபா 100 ரூபாய் 110 ரூபாய் விக்குது இப்படின்னு சொல்லுவோம். கேஸ் விலையே இப்ப 400 ரூபான்னு சொன்னாக்கா எந்த காலத்துல இருக்கிற இப்ப 1000 ரூபாய் விக்குது, 1000 2000 ரூபாய் விக்குது இப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்க எல்லாம் இப்ப பெட்ரோல்களே என்று பேச வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பெட்ரோல்கள் தான் பெரிதும் காரணமாக இருந்தார்கள். அப்போ அதை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு பேசுறாங்க. பார்க்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வாங்க, இந்த நபி வழி திருமணத்திற்கு மிகவும் தடையாக பெரிதும் தடையாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்று. ஏன் என்று கேட்டால் இளைஞர்கள் எப்படி காரணமா இருக்காங்க கேட்டாங்க, இந்த வரதட்சணை என்ற இந்த கொடுமையால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணமாக யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க, இந்த இளைஞர்கள். எப்படி காரணமா இருக்காங்கன்னு கேட்டாங்க, பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இன்னைக்கு மாறிட்டாங்க அல்லாஹ்வுடைய அருளால. இந்த இஸ்லாம் தௌஹீத் என்ற இந்த புரட்சியின் காரணமாக இந்த தௌஹீத் அந்த பெற்றோர்களிடம் போய் சென்று அடைந்ததுனால 30 வருடங்களாக அவர்கள் தான் இன்னைக்கு பெற்றோர்களா இருக்காங்க. 20-30 வருடங்களுக்கு முன்னாடி தௌஹீதை சொல்ல ஆரம்பிச்சோம். அப்ப அந்த 30 வருடங்களுக்கு முன்னாடி தௌஹீத் அந்த விதைத்த விதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய மனநிலையை மாற்றம் ஏற்படுத்தி விட்டு யாரும் வரதட்சணை குடுன்னு கேட்கறதெல்லாம் கிடையாது, குடுன்னு கேட்கறதும் கிடையாது, கொடுத்தாலும் கொடுக்காதீங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க இந்த உலகத்தை பாக்குறாங்க. உலகத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி ஆடம்பரமா இருக்காங்க, எப்படி வசதி வாய்ப்போடு இருக்காங்க, ஒரு ஃபியூச்சருடைய சேஃப்டியை கவனிக்கிறாங்க. அதாவது என்னுடைய வருங்காலத்துக்கு இது தேவை. என்ன நினைக்கிறான்னு கேட்டாங்க, வருங்காலத்துக்கு தேவை இல்லை, இன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டாலும் வருங்காலத்திற்கு தேவை என்ற அடிப்படையில என்ன செய்யறான்னு கேட்டாங்க. காதர் ஷரீஃபை நல்ல இளைஞர்கள் வருங்காலத்தை யோசிச்சு அப்படி சொல்றாங்களா? இல்ல, வருங்காலத்தை இவங்க தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு பெற்றோருக்கு வருங்காலம் கிடையாது. அவங்க என்னன்னு கேட்டாங்க, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே பிள்ளையுடைய வாழ்க்கை தான் சொல்லி பிள்ளைக்காக தான் அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, இளைஞர்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருக்கு என்ற அடிப்படையில அதற்காக ஒரு வருங்கால ஒரு சேஃப்டி டெபாசிட்டாக அந்த வரதட்சணை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இஸ்லாம் எப்படி இதை கண்டிக்கின்றது, இஸ்லாத்துல என்ன வழிமுறையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர். அவர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த ஒரு தோழர். அந்த அன்சாரி தோழர் இடத்துல போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்து வைக்கிறாங்க, நீங்க 2 பேரும் தோழரா இருங்க, நண்பரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய சொத்தில் பாதியை தருகிறார். அப்படி தரக்கூடிய நிலையில இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஸியல்லாஹு அவங்க சொல்றாங்க,
எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும், பர்க்கத் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால் கடை தெருவுக்கு வேலைக்கு போறார். கடை தெருவுக்கு போயிட்டு வேலைக்காக போயிட்டு அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனம் முடிக்கிறார். மனம் முடிக்கக்கூடிய விஷயம் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. பாருங்க எந்த அளவுக்கு எளிமையாகவும் எந்த அளவிற்கு அந்த தோழரிடத்தில் அந்த வரதட்சணை வாங்காமல் மகர் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தது என்று சொன்னால், அந்த தோழர் என்ன செய்கிறார் கேட்டால் கடை தெருக்கு போய் வருமானத்தை ஈட்டி கொண்டு போயிட்டு திருமணத்தை முடிச்சிட்டு, அப்படி கொஞ்சம் ஒரு திருமணம் சொன்னாலே நம்ம என்ன செய்வோம், ஒரு புத்தம் புது ஆடையோட அப்படி கொஞ்சம் ஆடையில மனம் கமழும், எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அது போல மனம் கமழக்கூடிய நிலையில் வருகிறார். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் வரதட்சணை என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது என்று சொன்னால் நீ எவ்வளவு அந்த பெண்ணிடத்துல இருந்து வாங்கணும்னு கேட்டு இருக்கலாம். இன்னைக்கு கேட்கறாங்கல்ல, இன்னைக்கு என்ன செய்வாங்க, திருமணம் ஆச்சுன்னா எவ்வளவுப்பா பைக் வாங்கினியா, கார் வாங்கினியா, வீடு வாங்கினியா, விசா வாங்கினியா, என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஒரு பட்டியலை கேட்பாங்க. அந்த மாப்பிள்ளை இடத்துல இளைஞர் இடத்துல கேட்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி கேட்கல. என்ன கேட்டாங்க தெரியுமா, எவ்வளவு மகர் கொடுத்த, என்ன கொடுத்து திருமணம் முடிச்ச அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கப்படும் போது அவர் சொல்கிறார், நான் பேரிச்சம் கொட்டை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் முடிச்சென்றார். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் கூப்பிடாம திருமணம் முடிச்சேன்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, நடிகர்களை கூப்பிடுறாங்க. தன்னுடைய நடிகன் தான் என்னுடைய தலைவன் என்று சொல்லி அந்த நடிகனை கூப்பிடுறாங்க. அல்லது தன்னுடைய அரசியல்வாதி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தலைவராக கூப்பிடுறாங்க. சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட திருமணங்கள் நடந்தது. நெல்லை மாவட்டங்கள் எல்லாம் பிரபல அரசியல்வாதி எல்லாம் கூப்பிட்டு அந்த திருமணங்கள் நடத்தப்பட்டது, இஸ்லாமிய திருமணங்கள். அப்ப அதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில் ஏழை மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்க, இந்த இளைஞன் செய்யக்கூடிய இது போன்ற காரணங்களால் இந்த சாதாரண ஏழை மக்கள் இது போன்றுதான் திருமணம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் இங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஏன்பா கூப்பிடலன்னு கேட்கல. என்ன செஞ்சாங்க தெரியுமா, கூப்பிடல அந்த அளவுக்கு. ஏன்னா மிக மிக பெரிய ஒரு விஐபி யாருன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான், உயிருக்கு மேலானவர். அப்படிப்பட்ட இறை தூதரையே அழைக்காமல் மிக எளிமையாக அங்கு மகர் கொடுக்கப்பட்டு அதற்காக வருமானத்தை கடை தெருக்கு சென்று ஈட்டி அதை கொடுத்து திருமணம் செய்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கூட அழைக்காமல் அந்த திருமணத்தை ரொம்ப எளிமையாக முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைய இளைஞர்கள் மாத்திரம்தான். பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள், ஆம் சரியான கருத்து தான் இது என்று அந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிர்த்தரப்பினர் வீட்டிற்கு சென்றார்கள் என்று சொன்னால், ஏன்பா நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா, நீ போயிட்டு இப்படி கருத்தை பதிவு பண்ணிட்டு வரிய, நாம தான் காரணம்ட்டு பால் வாங்கிட்டு வான்னு சொன்னாக்கா நம்ம புள்ள போய் பால் வாங்கிட்டு வர மாட்டான், அது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்க போறாங்க. பதில் சொல்ல முடியாம நான் ஆமா இளைஞர் தான் நினைச்சிட்டு போனேன், திக்கி திணறி விதி பிளிங்கி நிக்க போறாங்க. நல்ல அருமையான கருத்தை வச்சிருக்கிறாங்க. நல்ல தலைப்புக்கு உள்ள நின்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்துல ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை இந்த மாதிரி தான் சொல்லணும். ஏதாவது ஒரு செய்தியை வச்சு அதுக்குள்ள வலுவா வச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. எளிமையான திருமணத்துக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களும் இளைஞர்களாக இருந்த நேரத்துல எனக்கு வியாபார ஏரியாவை காட்டுங்க, வியாபாரத்துக்கு போய் அதுல உள்ள லாபத்தை நான் ஈட்டுக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு இளைஞர் எப்படி வாழணுமோ அதற்கு முன்மாதிரியாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அது மாதிரி ஏன் இளைஞர்கள்லாம் இல்லாம இருக்கிறீங்க, ஏன் பெண் வீட்டுல போய் காசுன்னு போய் நின்றுகிட்டு இருக்கீங்க? அப்ப இளைஞர்கள் தான் காரணம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா அப்படின்றத வாதம் பெரிய ஒரு வாதமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும், அறிவு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே சரிதான். அதுக்கு எல்லாமே பெற்றோர்கள் தான் பழி ஆவாங்களா அப்படின்னு சொல்லும்போது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும், தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நாம் இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தோம் கேட்டோம். அதாவது டிவிஎஸ் 50 விரும்ப மாட்டான், 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பைக் வாங்குவான், ஐபோன் தான் வாங்குவான். அப்ப இதெல்லாம் சிந்தனை கொண்ட ஒருத்தன் தனக்கு ஒரு இளமை பருவம் விட்டதுன்னு திருமணம் அவனுக்கு தேவைப்படும். அப்ப அவனுக்குத்தான் சொல்லப்படக்கூடிய விஷயம் திருமணம் என்பது அவனுக்குரியது, அவனுடைய வாழ்க்கை தொடங்கக்கூடிய ஒரு விஷயம், அது அவனுக்கு தான் தேவை அப்படின்றத அவன் விளங்குறான். அது அவனுக்கு விளங்கித்தான் திருமணத்தை நாடி போறான். இன்னைக்கு சமூகத்துல பெரும்பான்மையான இளைஞர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, விழுப்புணர்வா இருக்கிறாங்க.
Facebookல எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு அநியாயத்தை பார்த்தா உடனே பொங்கி எழுதுறான், உடனே கமெண்ட் போடுறான், எல்லாமே பண்றான். ஆனால் திருமணம் என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய உண்மையான கண்ணியத்தை, அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய உண்மையான உரிமையை தர மறுக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்றத மஹர் தொகையை 8 வருடம் வேலை செய்திருக்கிறார் மூசா நபி. சிந்தித்து பார்க்கணும், அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கண்ணியம் வைக்கிறது. இந்த ஆண் திருமணத்தினால என்ன இழக்கிறான், இந்த இளைஞன் என்ன இழக்கிறான்? ஒன்னும் இழக்க போறது கிடையாது. இழக்கிறது யாரு? ஒரு பெண்ணு தான். தன்னுடைய அழகை இழக்கின்றாள், தன்னுடைய உடல் பலவீனம் ஆக்கப்படுகின்றாள். இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. அப்ப இந்த இளைஞன் வந்து சிந்திக்கிறானா? வெறுமனமே Facebookல பொங்கி எழக்கூடிய ஒரு இளைஞன் பெண்ணியத்தை பற்றி யோசிக்கின்றானா, சிந்திக்கின்றானா? சமீபத்தில் ஒரு நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் கேரளாவில், நமக்கெல்லாம் தெரியாதா? காதலிச்ச பொண்ணு. காதல் என்றது இஸ்லாத்தில் கிடையாதுங்க. மனைவியை தான் காதலிக்கணும், அந்நிய பெண்ணை காதலிக்க கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், திருமணத்துக்காக 2 குடும்பமும் ஒத்து போகின்றது. அங்கே வந்து வரதட்சணை பேசப்படுகின்றது. எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா வரதட்சணை? வாயெல்லாம் பொழந்துப்பீங்க. 15 ஏக்கர் நிலம், 150 சவரன் நகை, ஒரு BMW காரு. என்ன அநியாயம்! பண ரொக்கம் இது எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணிடத்துல அந்த பையன் பேசுறான், இந்த மாதிரி வீட்டில் கேட்கறாங்க, நான் இருந்தும் குறைச்சு பார்க்கறேன் கேட்கறான். என்ன கேட்கறான்? அவன் பெண்ணிடத்துல கை குலுக்கி வாங்குறான். காதலித்த பெண் மீது கூட ஒரு இரக்கம் இல்லாத இளைஞன் எப்படிப்பட்ட ஒரு இளைஞனா இருப்பான்? உண்மையான ஆண்மை உள்ளவனா? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டாம், இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? சமூகத்தை சிந்திக்க வேண்டாமா? கடைசியில இந்த திருமணம் நடந்து போக முடியல, அவங்களால கொடுக்க முடியல. டாக்டர் பட்டம் படித்த பெண், இவரும் டாக்டர். இவருடைய அறிவு உங்களுக்கு வந்து அந்த பெண்ணின் கண்ணியத்தை கற்றுக் கொடுத்ததா? சிந்திக்க வச்சதா? இல்ல. அப்ப இந்த யோசனை பாருங்க, அந்த பெண் வந்து தற்கொலை செய்து சாகும் அளவிற்கு இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வரதட்சணையின் கொடுமையினால 30 வருஷ கண்ணி கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு பெரிய அவலம். அப்பதுக்கு யார் காரணம்? பெற்றோர்களா? இப்ப சிந்திக்க மறந்துட்டானே, இவன் தான், இந்த இளைஞர் தானே காரணம். அப்ப நம்முடைய கருத்து என்பது ரொம்ப வலுவா இருக்கு. பெற்றோர்கள் ஒரு காரணம் அல்ல, அவர்கள் வளர்ப்பது, அவங்களுக்கு உணவு கொடுப்பது தான், தவிர இளைஞர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் என்பது நம்முடைய வாதமாக இருக்கு. முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இளைஞர்களை உங்களை நோக்கி தான் என்று சொல்லி, மூசா நபி 8 ஆண்டுகள் பணி செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டுதான் திருமணம் முடித்தார்கள். 10 ஆண்டுகளாக நிறைவு செய்தாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மாமனார் ஒரு ஒப்பந்தம் போட்டதை திருக்குர்ஆன் பேசுகிறது. இஸ்லாமிய இளைஞர்களே, வரதட்சணை வாங்கும் இளைஞர்களே, நீங்கள் முஸ்லிம்கள் தானா என்பதை எல்லாம் அற்புதமாக ஒரு கேள்வியாக கேட்டு எவ்வளவு பெரிய காரணத்திற்கு இளைஞர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் சொல்லும் போது காதலிக்கிறான், காதலிச்சவங்க கூட அடிச்சுறான், வரதட்சணை பாடல எப்படி விழுகிறான், என்ன காதலிச்சான் என்கிற நிலைக்கு இருக்கிறது. அப்ப காதல் என்பதும் காதல் கிடையாது. இஸ்லாத்துல வந்து திருமணம் என்பதுதான் இருக்கு. திருமணத்துக்கு பின்னால் மனைவியை காதலிப்பது என்பதுதான் உண்டு. ஆனால் இவன் காதல்ங்கிற பேர்ல காமம் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதோட சேர்ந்து பொருளாதாரத்தையும் ஆசைப்படுகிறான் அந்த தகவலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடிய விஷயத்தில் இளைஞர்கள் வந்து பெற்றோர்கள் மீது பழியை போட்டுவிட்டு அவர்கள் அதை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதில் முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கு உடன்பாடோடு தான் அதை செய்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவர்கள் இளைஞர்களை எவ்வாறு வார்த்தெடுத்தார்கள், அந்த சம்பவத்தை படிச்சு பார்க்கும்போது உள்ளம் வந்து மிகவும் நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இப்ப சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவருடைய பெற்றோருக்கு பிடிக்கல. அவங்க கடுமையா எதிர்க்கிறார்கள். நீ வந்து நம்ம பழைய மார்க்கத்துல தான் இருக்கணும், முகமது சொல்றதெல்லாம் கேட்க கூடாது, அவர் அல்லாஹ் வணங்கன்னு சொல்றாரு, அவரை பின்பற்றுன்னு சொல்றாரு, நீ வந்து நம்ம மார்க்கத்துல நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்முடைய குடும்ப பாரம்பரியம் ஊர் வழக்கம் எதுவாக இருக்கிறதோ அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து என்ன செய்றாங்க, ரொம்ப அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க.
ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாரு, நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், தூதர் சொல்லக்கூடிய அந்த சொல்லை மட்டும்தான் கேட்டு என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் ஆக்கிக் கொள்வேன் என்பது ரொம்ப உறுதியா இருக்கிறார். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவர் பெற்றோர்கள் சொல்றாங்கல்ல, பெற்றோர் சொன்னாங்க நான் வரதட்சணை வாங்கிட்டேன், பெற்றோர் சொன்னாங்க அதனால ஆடம்பர திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டேன் என்று இவர்கள் பெற்றோர்கள் மீது பழியை போடுகிறார்களே. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அந்த இளைஞரை வார்த்தெடுத்தார்கள், எப்படி ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப இவங்க சொல்றத அவங்க கேட்கலங்கும் போது அவர் சொல்றாங்க, நீங்க என்னுடைய பழைய மார்க்கத்துக்கு வரலன்னா உனக்கு எதிராக நான் என்ன செய்வேன், உண்ணானமும் மேற்கொள்வேன், உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தன்னுடைய பெற்ற மகனுக்கு எதிராக என்ன செய்றாங்க, அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. அவருடைய தம்பி, அதாவது சாத் பின் அபி வக்காஸுடைய தம்பி உமாரா என்பவரே அவருக்கு எதிராக வந்துடுறாரு. ஒரு தாய் இந்த மாதிரி உண்ணாம பருகாம இருக்கிறாங்க, நீ என்ன அவருடைய கொள்கையில உறுதியாக இருக்கிற, நீ என்ன அவ்வளவு முகமது சொல்றதுல ரொம்ப தீவிரமா நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த இடத்துல வரும்போதுதான் அல்லாஹ் ஒரு வகையை இறக்கி வைக்கிறான். என்ன செய்யறது, இப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிறதா இல்ல நம்ம அம்மா சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றுவதா என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் இறங்குறான். வஸ்ஸைல் இன்சானு பிவாலிதி ஹமலத் உம்முஹு வகடன் அலா வகனின் ஃபிசாலுஹு ஃபி ஆமைன் அனிஷ்குருலி ஒலி வாலிதைக்க இலையில் மசீர் அண்ணன் சொன்னாங்க யாசிர் அண்ணன். இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் என்ன வைக்கிறான், இன் ஜாகதாக்க அலா அன் துஸ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத ஒன்றை உன்னுடைய பெற்றோர்கள் இணை கற்பிக்கும்படி உன்னை வலியுறுத்தினால், நிர்பந்தப்படுத்தினால் கட்டுப்படக்கூடாது. கட்டுப்படுதல் என்பது என்னுடைய சொல்லுக்கு தான், என்னுடைய தூதருடைய வழிமுறைக்கு தானே தவிர உடைய பெற்றோர்கள் கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போறாந்தா, இந்த இளைஞர்கள் சொல்றாங்கல்ல, நாங்க எல்லாம் அறிவுபூர்வமா செயல்படுறோம், ரொம்ப எல்லாம் சிந்திச்சு செயல்படுறோம், ரொம்ப ஆய்வு பண்ணி செயல்படுறோம் சொல்றாங்கல்ல. அப்ப இவர்கள் இந்த திருமண விஷயத்துல ஆய்வு சரியா பண்றாங்களா? சரி, ஆய்வு பண்ணாம முன்னோர்கள் சொன்னதை பெற்றோர்கள் சொன்னதை மட்டும் நான் பின்பற்றேன்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை பற்றி என்ன சொல்றான், அவர்கள் கால்நடைகள்ங்கிறான். யாரெல்லாம் நான் சொன்ன மார்க்கத்தை பின்பற்றாமல் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்களோ, அப்படி அல்லாஹ் சொல்றான். அதாவது நபியை நீங்க ஒரு மார்க்கத்தை சொல்றீங்க, அவன் அதை புறந்தள்ளிடுறான். அவன் உள்ளத்துல ஒண்ணு நினைச்சு வச்சிருப்பான்ல, இப்படிதான் கல்யாணம் நடத்தணும், 1000 பேரை கூப்பிடணும், வரதட்சணை வாங்கணும், சீரியல் செட்டை போடணும், கச்சேரியை வைக்கணும், ஆடல் பாத்தல் கூத்து கும்மாளத்தை நடத்தணும், இதுதான் திருமணம் என்பது அவனுடைய உள்ளத்தில் ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அராய்த்த மணித்தகத இலாகவு ஹவாவு, நபியை நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை சொல்றீங்க, இஸ்லாத்தை சொல்றீங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவன் என்ன செய்றான், உள்ளத்துல உள்ளதை மார்க்கமாக நடைமுறைப்படுத்துகிறான். கல் அண்ணாம், அவன் கால்நடைகளுக்கு ஒப்பானவன். மற்ற உலக விஷயத்துல சிந்திக்கிற, ஆராயிற, எது நல்லது கெட்டதுன்னு பாக்குற, எது சரி தவறுங்கிறது பிரிச்சு அறிகிற, நல்லதை எடுத்துக்கிற, கெட்டதை என்ன செய்யற நீ தள்ளி வச்சிடற. அப்ப மார்க்கம் என்று வந்தால் அதெல்லாம் ஆராய தேவை வேண்டியதில்லை, அல்லாஹ் சொல்ல வேண்டியது பார்க்க வேண்டியதில்லை, ரசூலுடைய வழிமுறையை எடுக்க வேண்டியதில்லை, பெற்றோர் சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, குடும்ப பாரம்பரியம் எப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் கிடையாது. பெற்றோர்கள் 1000 வலியுறுத்தினாலும் சாத் பின் அபி வக்காஸ் உறுதியா இருந்தாரா இல்லையா, முன்மாதிரியா இருந்தாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை அவர்கள் வார்த்தெடுத்து சென்றிருக்கிறார்கள். அருமையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தகவல். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி தன்னுடைய தாய் இடத்துல ஈமானிய ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஈமானிய ஃபைட், இறையச்சம், மறுமை, இறைவனை வணங்குறது, தூதரை பின்பற்றுவது, வேதத்தை நம்புவது, இது மாதிரியான விஷயங்கள்ல தன்னுடைய தாயாரோடு ஒரு போட்டி போட்டிருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள் நீ உன்னுடைய தாயாரோடு குறைஞ்சபட்சம் வரதட்சணைக்கு எதிராக போடணுமா இல்லையா கேட்கறதுக்கெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தலையாற்றிய இப்படி நீ இருப்பது பெற்றோர்கள் மீது நீ பழியை போட்டு அதை ஏற்றுக்கொள்வாயே, ஆனால் நீ கால்நடை போன்றோர் அப்படின்னு சொல்லி அழகா குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி யதார்த்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.